முன்னுரிமை அப்படிங்கிறது முதல்ல இருக்கிறது. அடுத்த முன்னுரிமைங்கிறது அடுத்த ரவுண்டு. அடுத்த முன்னுரிமைங்கிறது அது மாதிரி ஒரு வட்டமாக அதற்கு பிரித்து வச்சிருப்பாங்க. அப்போ பிரித்து வைக்கும் பொழுது தமிழ் வழியில் ஓதக்கூடிய ஓதுவா மூர்த்திகளை நீங்கள் எந்த வட்டத்தில் வைத்திருக்கிறீங்க, எந்த வட்டத்தில் இருந்து அவர்களை பாட வைக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிற அறிவிப்புல என்ன தெரியுமா வருது, இந்த வட்டத்துல எல்லாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் அந்த ஒரு ஓரத்தில் அந்த யாகசாலை வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த யாகசாலை ஓரத்தில் இவங்களை நிற்க வச்சுட்டு நீங்கள் பாராயணம் வேத மந்திரங்கள்லாம் இல்லாத அவங்க ஓதாத நேரத்தில் பக்கவாத்தியத்தோடு கூடிய இந்த பாட்டுகளை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே மனசாட்சிப்படி சொல்லுங்க, இது மட்டும்தான் குடமுழுக்கு நிகழ்வா? இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமா? ஒரு ஓரத்தில் நின்று மைக்க பிடிச்சி பாட்டு பாடுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமா? 5 வருடமா எல்லா கோயிலுக்கும் நடையா நடக்கிறோமா? அது அல்ல. இந்த அரசு நம்மை தீவிரமாக ஏமாற்றுகிறது. என்ன ஏமாற்றுகிறது அப்படின்னு சொன்னால், 2020 கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான ஒரு வழக்கறிஞர் நீதிபதி குழுமம் ஒரு தீர்ப்பை வழங்குது. தமிழ் வழியில குடமுழுக்கு கட்டாயம் அப்படிங்கிறதுப்போ அவங்க நிறைய விஷயங்கள் அதில் சொல்றாங்க. நீங்க கருவறை மந்திரம் அதில் என்ன ஓதப்படணும், கலச மந்திரங்கள் என்னென்ன ஓதப்படணும், என்ன மாதிரியானது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் இருந்தாலும் அந்தந்த கோயிலுக்கும் சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்கிற மாதிரியே தமிழ் வழியிலையும் அந்தந்த கோயிலுக்கு உரித்தான தமிழ் மந்திரம் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அந்த கோயிலில் சமஸ்கிருதத்துக்கு சமமான வழியில் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான குழு அந்த தீர்ப்பை வழங்குனுச்சு. ஆனால் இவங்க ஒரு ஓரத்தில் மைக்க பிடிச்சி நின்று வாசிக்கிறது மட்டும்தான் அந்த தீர்ப்பினுடைய வடிவம், அதுதான் வெற்றின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. இப்போ இந்த அறிவிப்பில் வந்திருக்கிறது அவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை தான்.